தமிழ் கும்மி. அடுத்து வந்து இயல் 1 ரெண்டாவது டாபிக். இயல் 1 அடுத்த டாபிக் தமிழ் கும்மி. ஓகே, புக் பேக் கொஷின் பார்ப்போம். இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். ஆப்ஷன் ஆ: பன்மை, மேன்மை, பொறுமை, சிறுமை. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். மேன்மை உயர்வு அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினி, நிலா, வானம், காற்று. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா வேறு ஒன்றும் இல்லை, உலகம். உலகம் வந்து சுருங்கிவிட்டது. மொபைல்னால் உலகம் வந்து ரொம்ப சுருங்கிவிட்டது. மொபைலுக்குள்ளே உலகம் எல்லாத்தையும் கொண்டு வந்து மேதினா உலகம். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து சென் கூட்டல் தமிழ், செம் கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். முன்னாடி வந்து செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். ஆன்சர் வந்து செம்மை கூட்டல் தமிழ். அடுத்தது பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் அகற்றும். பொய் கூட்டல் அகற்றும், பொய் கூட்டல் கற்றும், பொய்ய கூட்டல் கற்றும், பொய் கூட்டல் அகற்றும். அது ஆன்சர் வந்து பொய் கூட்டல் அகற்றும். பொய் கூட்டல் அகற்றும். அடுத்த கொஷின். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஆப்ஷன் வந்து பாட்டிருக்கும், பாட்டிருக்கும், பாடியிருக்கும், பாடியிருக்கும். ஓகே, வந்து பாட்டிருக்கும். ஓகே, பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் டேஷ். 8 திசை, 8 திசை, 8 திசை, 8 திசை, 8 இசை. அது வந்து ஆன்சர் வந்து 8 திசை, 8 திசை. ஓகே, 8 திசை. ஓகே, இதுதான் இன்றைக்கி புக் பேக் கொஸ்டின். அடுத்து வந்து நயமுணர்ந்து எழுதுக. அடுத்து ஒரு நயம் வினாக்கள். ஓகே, அடுத்த ஒரு டாப்பிக்கில் புக் பேக் கொஷின்னு அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.